வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டோபாலஜி எரர் எப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த இதில நீங்க எரர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபீச்சர் இருக்கோ, அந்த ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல ஒரு பர்சனல் ஜியோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கங்க. இதுக்கு நேம் நான் வந்து ஒரு நெட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த நெட்டுன்னு குடுத்த அந்த பர்சனல் ஜியோ டேட்டாபேஸ் மேல ரைட் கிளிக் பண்ணி, நியூல போயிட்டு ஃபீச்சர் டேட்டா செட் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ குடுத்துக்கங்க. ROID ரோட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். நம்ம என்ன யூடிஎம் ஜோன்ல ஒர்க் பண்ண போறோமோ, அந்த யூடிஎம் ஜோன கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. ஃபினிஷ் குடுத்துக்கங்க. இப்போ ஒரு டோபாலஜில இருக்கக்கூடிய எரர வந்து நம்ம சரி பண்றதுக்கான டேட்டா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, அதே ரோட்ஸ் டேட்டா செட் மேல ரைட் கிளிக் பண்ணி, இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள ஃபியூச்சர் கிளாஸ் சிங்கிளா இல்ல மல்டிபிளான்னு கேட்குது. நம்ம வந்து சிங்கிள் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால சிங்கிள கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோனே கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு டேப் ஒண்ணு ஓப்பன் ஆகும். அதாவது கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து ஃபியூச்சர் கிளாஸ் 2 கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஒண்ணு ஓப்பன் ஆகும். இதில நம்ம என்ன ஃபீச்சர நம்ம வந்து அந்த டோபாலஜி எரர் கண்டுபிடிக்க போறோமோ, அந்த ஃபீச்சர்ல என்ன எரர் கண்டுபிடிக்க போறோமோ, அந்த ஃபீச்சர் வந்து இதில ஆட் பண்ணிக்கங்க. ரோட் ஃபீச்சர் தான் நான் வந்து செட் பண்ண போறேன். அவுட்புட் ஃபியூச்சர் கிளாஸ் வந்து நேம் வந்து நம்ம குடுத்துக்கலாம். நான் வந்து ரோடு 2 அப்படின்னு நேம் குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு ஓகே குடுத்துக்கங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே. இதில ஃபியூச்சர் கிளாஸ் 2 ஃபியூச்சர் கிளாஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எரருக்கான ரூல்ஸ வந்து நம்ம குடுக்க முடியும். அது எப்படின்னு இந்த ஃபியூச்சர் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து நம்ம குடுக்குற ஃபீச்சரோட டேட்டா பொறுத்து இருக்கு. ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா, அதோடைய டைம் வந்து ஜாஸ்தியா எடுத்துக்கும். ஓகே. இந்த இடத்துல கிரீன் கலர் டிக் வந்துட்டு அப்படின்னா, டேட்டா செட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஃபியூச்சர் கிளாஸ்ல. ஓகே. அடுத்தது இந்த ரோடு அப்படிங்கிற இந்த ஃபீச்சர ட்ராக் பண்ணி இந்த லேயருக்கு பக்கத்துல கொண்டாந்து விட்டுருங்க. அந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த ரோடு வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அத ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படிங்கிற கிளாஸ்ல டோபாலஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டோபாலஜில நம்ம என்னென்ன எரர் கண்டுபிடிக்க போறோம், அது எப்படி நம்ம எரர வந்து ஃபிட் பண்றது அப்படிங்கிறது இதில தான் நம்ம செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. என்ன ஃபீச்சர் நம்ம செலக்ட் பண்ண போறோமோ அத கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. இதில தான் நம்ம வந்து ரூல்ஸ வந்து நம்ம என்ட்ரி பண்ண போறோம். ஆட் ரூல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன ஃபீச்சர் நம்ம வந்து குடுக்க போறோமோ, அந்த ஃபீச்சர கிளிக் பண்ணிக்கங்க. இதில மஸ்ட் நாட் ஓவர்லே அப்படின்னு இருக்கு. இதுதான் நம்மளோட ரூல். இந்த ரூல் படி தான் நம்ம வந்து ஒரு டோபாலஜில இருக்கக்கூடிய எரர வந்து நம்ம சரி பண்ண முடியும். இதில ஒரு ரூலும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, இந்த பக்கத்தில இருந்த ஃபீச்சர் வந்து சேஞ்ச் ஆக பாக்கும். பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரூல கிளிக் பண்ணோம் அப்டின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ண இடத்துல வந்து ஓவர்லாப் ஆயிருக்கா அப்படிங்கிறது காட்டும். இது வந்து எந்த இடத்துல வந்து ஒரு
ஃபீச்சருக்கு மேலே இன்னொரு ஃபீச்சர், அது ஒரே ஃபீச்சர் தான். ஆனால் அந்த ஃபீச்சருக்கு மேலே ஃபீச்சர் போகுது அப்படின்னா அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி காட்டும். அதுக்கு தான் இந்த யூஸ் பண்ணுறது. அடுத்தது இது வந்து ஓவர்ல ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து மார்க் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓவர்லாப், அதாவது ஒரு லைன் வந்து தனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனை மார்க் பண்ணி காட்டுறதும், ஒரு லைனை தாண்டி இன்னொரு லைன் போணுச்சுன்னா அந்த லைனை வந்து மார்க் பண்ணி காட்டுறதுக்கும் இந்த ரூல் வந்து யூஸாக இருக்குது. ஓகே, இந்த ஒரு ரூலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துக்கிட்டு இதே மாதிரி நம்ம ஆட் ரூல் கொடுத்து நம்ம எத்தனை ரூல் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு ரூலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துங்க, ஃபினிஷ். இப்போது கொஞ்சம் இந்த மாதிரி லோட் ஆகி கிரியேட் ஆயிரும். எஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் ரோடை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த லேயரில் விட்டுறோம். விட்டோன்னா பார்த்தீங்கன்னா இப்போது அந்த எரரை சரி பண்ணுறதுக்கான ரூல்ஸ் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துல வந்துடுது. பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போது எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாயின் ஆகாமல் இருக்குது. அது நம்ம ஸ்டார்ட் எடிட்டில் போய் ஸ்டார்ட் எடிட் கொடுத்து ரோடை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் கொடுத்துட்டு செலெக்ஷன் ஆப்ஷன் எடுத்து இந்த 3 ஃபீச்சரும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட்டில் போய் மெர்ஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது ரோடு டூ இருக்கக்கூடிய இந்த ஒரு இது 2 அப்படின்னா இந்த ஆப்ஷன், 3 அப்படின்னா இந்த ஆப்ஷன், 14 அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண லைனை மெர்ஜ் பண்ணவான்னு கேட்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெர்ஜ் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஃபீச்சருக்கு மேலே ஃபீச்சர் வந்து போயிருக்கும். ஜூம் அவுட் பண்ணால் நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர், இப்போ இந்த ஃபீச்சரை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னா எடுத்துக்கிட்டு இதில் எடிட் உள்ள இந்த டூல் ஒன்று இருக்கும். இதில் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டூலை இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே, நெக்ஸ்ட் டேட்டாவில் போய் சேவ் எடிட் கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் எடிட் வெர்டிகல்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஃபிட் ஆயிரும் உங்களுக்கு. ஃபிட் பண்ணிக்கிட்டு இந்த எடிட் வெக்டர்ஸ் உள்ள கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துரும். இன்னும் நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு ஓகே செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம்
சேவ் எடிட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஓகே நண்பா. எப்படி தான் நம்மளுடைய டோபாலஜியில் இருக்கக்கூடிய எரரை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகே நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இது தேவைப்படுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.